Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது பெண்ணிடம் இருந்து செல்போனை அங்கிருந்த நபர் ஒருவர் பறித்துக் கொண்டு ஓடியுள்ளார். இதையடுத்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மைக்கேல் மகேஷ் என்பவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காதலிக்க மறுத்த 16 வயது சிறுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினார். ஆத்துமேடு பகுதியைச் சேர்ந்த பேட்ரிக் சிலுவை முத்து என்பவர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் சிறுமி காதலிக்க மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பேட்ரிக் சிலுவை முத்து சிறுமியின் கழுத்தை பிளேடால் அறுத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிறுமி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பேட்ரிக் சிலுவை முத்து பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் சிக்கினார். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி இடுக்கரை பகுதியில் உள்ள சுரேஷ்குமார் மற்றும் இளைய பல்லவன் ஆகியோரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த தங்க நகைகளை மர்ம நபர் திருடிச் சென்றார். இந்நிலையில் தற்போது இந்த திருட்டில் ஈடுபட்ட காளியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் பிடிபட்டார். பிடிப்பட்ட நபரிடம் இருந்த 2.5 சவரன் தங்க நகைகள் சிக்கியது. மேலும் செந்தில்குமார் மீது 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிய வந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்லாததால் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை பகுதியில் நள்ளிரவில் சட்டை அணியாமல் மர்ம நபர் கொள்ளையடிக்க சுற்றித் திரிந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோட்டஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து 2000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர் மற்ற வீடுகளில் கொள்ளையடிக்க அப்பகுதியில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் திருநாய் ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்த நிலையில் அதை கொள்ளையடிக்க வந்த மர்ம நபர் கொலை செய்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.